ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகெங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்ன எப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 26 நபர்கள் பலி கொடுத்திருக்கிறோம். இதற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பல விஷயங்களை செய்கிறாங்க, ஆனால் இராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லையே. ஒரு பொதுமக்கள் சாமானிய பிரஜையாக அவனுடைய கேள்விகள் அப்படிங்கிறது பலதும் இருக்கு. இருந்தாலும் ஒரு போர் அல்லது ஒரு தாக்குதல், பதில் தாக்குதல், அதில் பதில் நடவடிக்கை அப்படின்னா என்னென்ன ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது? பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த பதிலடியின் மூலமாக இனிவரும் காலங்களில் பாகிஸ்தான் இது போன்ற சம்பவங்களையோ அல்லது தீவிரவாதிகளுக்கான ஆதரவையோ தரக்கூடாது அப்படிங்கிறதை முழுவதுமாக நிறுத்தி விடுமா அப்படின்னு பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. இதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக நம்மோடு கர்னல் தியாகராஜன், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கின்றன, கேட்கலாம். பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை சிந்து ஆற்றில் இந்தியா நிறுத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க சார். இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை பாகிஸ்தான்ல ஏற்ற முடியும்? ரெண்டாவது, ஒரு தீவிரவாதி 26 29 உயிர்களை பலி கொடுத்துருக்கு இந்தியா. அதுக்கு ஒரு இராணுவ ரீதியான அப்படியே ஒரு டேரிங்கான ஒரு அட்டாக்கை ஏற்படுத்தாம நான் தண்ணியை நிறுத்துறேன், இன்னும் எப்படி அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு காமன் மேனுடைய கேள்வி. அதுல உணர்வுகளும் இருக்கு. இப்படித்தானே இருக்கணும், இது ஏன் இப்போ இதை போய் அடைச்சி வச்சு இது என்ன தப்பை, இதெல்லாம் என்ன பாச்சா பழிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்விகள் கேட்குறாங்க சார். காமன் மேனுடைய கொஸ்டனா இருக்கு. நிச்சயமா ஒரு கர்னலா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நிறைய நானும் பார்த்தேன். ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஆதங்கத்தை பதிவிடுகின்றார்கள். குறை கூறவில்லை. ஏதாவது நம்மளை அடித்தானா திருப்பி அடிக்கணும், பல்லுக்கு பல், ரத்தத்திற்கு ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இரத்த கொதிப்பு அவர்களிடம் இருக்கின்றது. சகோதரர்களை இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலிருந்து சென்ற சகோதரர்களை கொலை செஞ்சுருக்காங்க. கோல்ட் பிளட் மர்டர். இதோட மோசமாக எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த வெறுப்பும் அந்த கொதிப்பினுடைய ஆதங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்களை குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இருக்குது, டாக்டிக்ஸ் இருக்குது. போர் புரிவது என்பது ஒன்லி ஆயுதத்தை வைத்து, இராணுவத்தை வைத்து மட்டும் புரிவது கிடையாது. ஒரு போருக்கு 3 முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பொருளாதாரம், 2வது டிப்ளமசி, 3வது இராணுவம். இப்போ பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒரு நாடு போருக்கு செல்ல முடியும். இல்லைன்னா போருக்கே போக முடியாது. ஒரு வாரம் கூட சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக விளங்குகின்றது. இராணுவம் 4வது மிகப்பெரிய வலிமையுடைய இராணுவமாக இருக்குது. பாகிஸ்தான் பக்கம் கூட வர முடியாது. பொருளாதாரத்தில் மிக நலிவடைஞ்ச நிலையில் இருக்குது. கையேந்துகின்றார்கள் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு. எல்பிஜி கேஸை சார் பிளாஸ்டிக் கவரில் பிடிச்சிட்டு போகிறாங்க. சிலிண்டர்லையோ வேற எதுலையோ எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி இல்லை அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்கார்கள். அவருடைய நிலைமை மிக மோசமானது. அடுத்த நேரம் சாப்பாடுக்கு வழி கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. இராணுவத்தை பார்க்கும் பொழுது இராணுவம் போரிடும். இராணுவத்திற்கு தளவாடங்கள் வேணும், இது வேணும், ரேஷன் வேணும், வெப்பன்ஸ் வேணும். வெப்பன்ஸுக்கு அதை அந்த வெப்பனை வெடிக்கிறதுக்கு அந்த வெடி பொருட்கள் தேவைப்படுறது, புல்லட்ஸ் தேவைப்படும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் மட்டும் இருந்தால் போகாது. அது எடுத்து செல்லக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம், ஆயுதங்கள்லாம் தேவை. அதுக்கு அப்போ தான் போய், ஆமாம், அதுக்கு தேவையான மிசைல்ஸ் இருக்கணும், அதுக்கு தேவையான விஷயம்லாம் இருக்கணும். அப்போ தான் அது போய் அட்டாக் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ அது மாதிரி அப்டேட்டட் ஆப்ரேஷனல் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு இராணுவமாக அதுவும் கிடையாது. அவங்கள்ட்ட ஆயுதங்கள்லாம் கரெக்டாக இருக்கா? அதுவும் இல்லை அவங்கக்கிட்ட. டிப்ளமசி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகையால் இந்த 3 வச்சுமே விளையாடுவாங்க. அவங்கள்ட்ட பணம் இல்லை, பொருளாதாரம் நெளிந்திருந்தால் அவர்களால் வாரே பண்ண முடியாது. அவருடைய இப்போ ஆப்ரேஷனல் ரெடினஸில் அவங்களுடைய இராணுவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போரிட முடியாது. 3வது டிப்ளமசி மிகப்பெரிய ஒரு கேடயம். வாருக்கு முன்னாடி அவங்கள முடக்கிறது. அந்த வாருக்கு முன்பே முடக்குகின்ற செயல்களில் தான் இப்போ நமது பாரத பிரதமர் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கார். வெளிநாடுகளுடைய அந்த நன்மதிப்பை பெறுவது, அவருடைய சப்போர்ட்டை பெறுவது. ஒரு வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டினுடைய மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்டை பெறணும், நன்மதிப்பை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய டிப்ளமேட்டை அவங்க மீட் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எதுக்காக நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட.
அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப நம்ம எப்படி ஒரு ரிசோர்ஸை வச்சு அவங்கள எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது. ரிசோர்ஸில் வந்து நம்மள்ட்ட பார்க்குறோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து இண்டூஸ் ரிவர் வந்து இருக்குது. 1960 ட்ரீட்டி போட்டோம். அதில் அப்பொழுது இருந்த அந்த தலைமையை நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்கின்றது. இண்டூஸ் ட்ரீட்டி நீ வந்து சைன் போடுற 1960. எதுக்காக நீ அவனுக்கு 80% வாட்டர் கொடுத்துட்டு நீ 20% வாட்டர் மட்டும் ஏன் நீ பிடிச்சி வச்சுக்கணும்? 50-50 ஓகே, 60-40 கூட ஓகே. நீ சகோதரத்துவத்தை இது பண்ணி நம்ம சகோதரர்கள் தான்ப்பா 10% ஜாஸ்தியாக போட்டோம், 60% வச்சுக்கிட்டோம், நம்ம தம்பி தான் அவன், நம்ம 40% வச்சுக்கலாம். 80-20 எதை வைத்து செய்தார்கள்? இந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள் செய்த அந்த பிளண்டர் மிஸ்டேக்னு லிஸ்ட் போட்டால், இப்போ நீங்கள் ஏற்கனவே முன்னர் கேட்ட கேள்விக்கு காங்கிரஸ் எப்படி பாகிஸ்தானோடு உறவாடுகிறது, அவங்க எப்படி மறைமுகமாக கூட்டணி வைக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் கூட. கூட்டணி வைக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து தலையில் வந்து அந்த ஒரு பொது அறிவு என்பது இருந்ததா அப்படின்னு தெரியல. எதுக்காக 80% அவங்களுக்கு வந்து தனி மக்கள் தொகை எவ்வளவு, பாகிஸ்தான் மக்கள் தொகை எவ்வளவு, நம்மளுடைய இது பார்க்குறப்ப நம்மளுடைய வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய வந்து நம்மளுடைய பஞ்சாபில் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான ஹெக்டர்ஸ் நிலம் வந்து தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு. நீரடி அவங்களுடைய அந்த நிலத்தடி நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்தடி நீர் 60 லட்சம் வந்து அங்கே பம்பு செட் இருக்குது. அது ஒன்று, அந்த நிலத்தடி நீரை வச்சு தான் பயிர் பண்ணுறாங்க. நிலத்தடி அந்த ஸ்கேலிங், வாட்டர் ஸ்கேலிங் வந்து கீழே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, கீழே போயிட்டுருக்கு. எப்பொழுதுமே அந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு வாட்டர் வந்து ரிவருங்கிறது கிடையாது, கனால் தான் அங்கே இருக்கும். ஒரு இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போகிறது கனால் சிஸ்டம் தான் அங்கே அதிகம். நம்ம நாட்டே நம்ம வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு வந்து இது தேவை? ராஜஸ்தானுக்கு அது வந்து திருப்பி விடலாம், பஞ்சாபுக்கு வந்து திருப்பி விடலாம், மற்ற நாடு இதுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து அனுப்பலாம் அதை. ஸோ எதுவும் இல்லாமல் 80% தண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு, 20% வச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மோடி கவர்மெண்ட் பல வாட்டி அவங்கள்ட்ட சொன்னாங்க ட்ரீட்டியை நம்ம வந்து பேசி ஆலோசித்து நம்ம வந்து இதை மாற்றணும் அப்படின்னு. அதுக்கு ரெஸ்பாண்டே கொடுக்கல பாகிஸ்தான். போட்டதான். ஆமாம், அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் வந்து இதை மாற்ற முடியும், ட்ரீட்டி இல்லைன்னா முடியாது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன, சரி நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கேன், நீ என்னை திருப்பி அடிக்கிற, நான் அது கொடுக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் மோடி வந்து வந்தார்கள். இது வந்து ஒரு காரணம். 80% வாட்டர் வந்து கொடுக்கல நம்ம அப்படின்னு அவங்க எங்கே போவாங்க? அடுத்து எங்கே போவாங்க? போர் வாட்டர் இல்லை பாகிஸ்தான் எங்கே போகும்? நம்ம தண்ணி கொடுக்கல 80% என்ன செய்வாங்க? இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போவாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகிறப்ப இவங்க காமிப்பாங்க, நாங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், ஜியாகிரபிக்கல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, மக்கள் தொகை சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓகே, ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. முதல்ல வந்து ஹைட்ரோ பவர் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் அவ்வளோ கிடையாது 1960. இப்போ எனக்கு ஹைட்ரோ பவர் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, ஹைட்ரோ பவர் எனக்கு எடுக்கணும், நான் டேம் கட்டணும், எனக்கு 1000, என்னுடைய மக்கள் தொகை அதிகமாக போயிடுச்சு, 20% தண்ணி போகாது. நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் கேட்கல. அப்போ சொன்னேன், சரி நீ அவங்களுக்கு சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, நீ 2 பேர் உட்காருங்கன்னு முடிஞ்சு போச்சு வேலை. ரொம்ப கிளவராக கொண்டு போயிருக்காரு. அவன் போட்டவன் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போட்டான். ஏன் அவன் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டை பற்றியே பேசலை? இது எங்கள் மீது விதிக்கப்பட்ட வார் சொல்கிறான், போர் சொல்கிறான், சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்லலை. இது எங்கள் மீது வந்து தொடுக்கப்பட்ட வந்து போர், என்ன இந்து வாட்டர் வார் அப்படின்றாங்க. ஆமாம், அதில் வந்து வாட்டர் வார், அதில் வந்து ஒன்று தண்ணி போகும், இல்லைன்னா இந்துக்களுடைய மக்களுடைய ரத்தம் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்க நீ தண்ணியை நிறுத்தினால் மூச்சை நிறுத்துவோம். டயலாக்லாம் ரொம்ப அழகாக பேசுவாங்க பாகிஸ்தானிஸ். வீரமாக பேசுறதுக்கு அவங்களோட உலகத்தில் யாருமே கிடையாது. அவர்களுடைய மாதிரி வந்து முதுகெலும்பு இல்லாத கோழைகளும் எங்கேயுமே கிடையாது. இங்கேயுமே சில பேர் தீவிரவாதிகள் செஞ்சதுக்கு பாகிஸ்தான் மக்கள் சகோதரர்களை நீங்கள் வஞ்சிக்கிறது சரியில்லை, இதை வேற மாதிரி தான் பேசி தீர்த்துக்கணுன்ற மாதிரி இங்கிருந்தும் சில குரல்கள் எழுதுது சார். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்மையான மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக நம்ம வந்து அவங்கள பார்த்து விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற சகோதரன் என்னானா, சகோதரி என்னானா, நம்ம நாடு என்னானது, அதையும் தாண்டி நம்முடைய நாட்டையும் தாண்டி சகோதரன் நம்ம வீடு, அதையும் தாண்டி நம்ம எதிரி நாடு மக்கள் மீது, அவர்கள் மீது இருக்கிற அந்த கருணை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கடவுளுக்கு நிகரானதுன்னு நம்ம விட்டுட்டு போயிடலாம். அவங்கள பேச வேணாம். நம்ம அவங்களோட ஒரு நல்ல மாமனிதர்களாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சிந்து ரிவரில் வந்துட்டு கிளவராக இந்தியா பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது இது வந்து திபெத்தில் உருவாகுது சார். சைனாவில் இருந்து கொஞ்சமாக அங்கே கடந்து அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வருது சார்.
இப்போ சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணினால் ஒருவேளை அந்த திபெத்லேயே இந்த வாட்டர் பிளாக்கேஜ் செய்யப்படுமாயின் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது சில. அப்போ அவன் செஞ்சானா இந்தியாவுக்கே தண்ணி வர்றது குறையுமே அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது. இது வந்து வேற கேள்வி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் சைடு ஓடக்கூடிய நதி இருக்கு இல்லையா, பிரம்மபுத்திரா நதி இருக்கின்றது. அது வந்து நம்முடைய சீனாவினுடைய கண்ட்ரோலில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம பிரச்சனை பண்ணால் பிரம்மபுத்திரா நதியில் வந்து ஏதாவது அவன் வந்து பிரச்சனை பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வந்து பிரம்மபுத்திரா டேம் அவங்க வருதுங்களா, அது அங்கே ஆமாம், அதை வந்து அவங்க வந்து பிரம்மபுத்திரா நதியினுடைய அந்த நீரை வந்து ரெகுலரைஸ் பண்ணிடுவானான்னு. பிரம்மபுத்திரா வந்து மிகப்பெரிய ஒரு ஆறு. அது பிரம்மபுத்திராவெல்லாம் யாராலையும் வந்து தடுத்து நிறுத்தலாம் முடியாது. பூமியினுடைய சுழற்சியே ஸ்லோ பண்ணுதுன்ற அளவுக்கான தண்ணி நீரோட்டம் அது. அந்த பிரம்மபுத்திராவெல்லாம் வந்து நான் பார்த்தா அது ஒரு கடல் மாதிரி தான் இருக்கும். இந்த கரையும் அடுத்த கரையும் கண்ணுக்கு தெரியாது. அதோட அந்த கரண்ட்லாம் வந்து யாரும் ஸ்விம்லாம் அடிக்க முடியாது. நீங்கள் இதில் கங்கையிலலாம் இது ஸ்விம் பண்ணிடலாம். நானும் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. பிரம்மபுத்திராவில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி, அவ்வளோ கரண்ட் ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ வந்து பிரபாகமாக ஒரு பயங்கரமாக தண்ணி ஓடக்கூடியது. அதெல்லாம் அவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த வார் வந்து தண்ணீரை வைத்து எப்படி ஒரு வார் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து தேவையான நேரத்தில், அதாவது ரெகுலாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், வாட்டர் ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா கொடுப்போம் அவங்களுக்கு விளை நிலம் எப்போ வந்து விளைச்சல் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டான நீரை வந்து நம்ம கொடுப்போம், அதிகமான நீர். தேவையில்லாத சமயத்துல தண்ணி வருது இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு தேவையோ எங்களுக்கு பயிரெல்லாம் பரவ வச்சிருக்கோம், இத்தனை ஹெக்டேர் இருக்கு, எனக்கு தண்ணி கொடுங்க சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி இங்க அவங்களுடைய அந்த காலநிலையை பொறுத்து நம்ம வந்து அந்த தண்ணீரை வந்து அவங்களுக்கு வந்து சேனலைஸ் பண்ணி விடுவோம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ளட் வரப்போகுதுன்னா இன்டிமேஷன் கொடுப்போம். தண்ணி நிறையா வரத்து இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நிறைய விடாதீங்க, இல்லை தண்ணி நிறையா வரப்போகுது, முன்னெச்சரிக்கை. நம்ம திறந்து விடுறதுக்கு முன்னாடியே அது நம்ம திறந்து விட வேணாம். அதோட ஃப்ளட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுப்போம். ஃப்ளட்டு வந்து சிஸ்டம் வந்து வரப்போகுது, முன்னெச்சரிக்கை கொடுப்போம். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தன்னுடைய அந்த ஓரமாக இருக்கட்டும், பேங்க்கில் ஓரமாக இருக்கணும்லாம் வந்து சைடில் போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண போகிறது கிடையாது. எதுவுமே சொல்ல மாட்டோம். தண்ணி வருது வரல எதுவும் சொல்ல மாட்டோம். இரண்டாவது, அவர்களுடைய ஃப்ரம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருந்த இடத்துல வந்து பக்லியார் டேம் அப்படின்னு இருந்தது, சந்திரகோட் அப்படிங்கிற இடத்துல பக்லியார் டேம்னு இருந்தது. அந்த சினாப் நதி வரும், அந்த இடத்துல வந்து அந்த நதி வந்து ஒரு டேமுக்கு போகும். டேமுக்கு போயிட்டு அந்த டேம்லேருந்து அந்த கரண்ட் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுவோம் ஹைட்ரோ இதில். அதுக்கப்புறம் அது வந்து சேனலைஸ் ஆகி மறுபடியும் அந்த நதியோட போகும். நிறுத்தி வைக்க மாட்டோம். அது வந்து சேனலைஸ் பண்ணி அந்த டர்பைனில் விட்டு கரண்ட் எடுக்கிறதுக்கு டர்பைனில் விட்டு டர்பைனை சுழற்சி பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து கரண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து வெளில அனுப்புவோம். மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஆமாம். இப்போ அது மாதிரி இது இந்த அந்த அந்த அது வந்து மினி ஒரு டேம் மாதிரி தான். அது எப்போ நினச்சாலும் சீக்கிரமாக திறந்து விட்டுடலாம். நம்ம அதை ரெகுலரைஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓ புரியுது சார். இப்போ நீங்கள் என்னன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் அதிகப்படியான தண்ணி இப்போ பயிருக்கு திறந்து விட்டுருக்கோமே. இப்போ புரியுது. இப்போ பயிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன செய்யும், அந்த நாட்டில் போய் ஒரு பெரிய ஒரு இயற்கை சீரழிவு வந்து ஏற்படுத்தும். அது மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு பயிரிட தேவைப்படுகிறோ தண்ணீர், அப்போ தண்ணி வந்து கம்மியாக போகும். ஆட்டோமேட்டிக்காக 80% அவருடைய விவசாயம் வந்து இதை நம்பி தான் இருக்குது. ஸோ அது ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம். எவ்வளவு லட்சம் ஹெக்டேர், எவ்வளவு 16,000 மில்லியன் ஹெக்டேர்ஸ் லேண்ட் வந்து இதை வந்து இருக்குது. 16 மில்லியன் ஹெக்டேர்ஸ் லேண்டு இந்த நீரை நம்பி அவர்கள் இருக்கின்றார்கள். முக்கியமான 3 நகரங்களுடைய தண்ணி, கராச்சிலேருந்து ஆரம்பிச்செல்லாம் இதை நம்பி தான் இருக்குது. குடித்தண்ணியே அவருடைய வாழ்வாதாரம் போச்சு. அதனால தான் பதறுகின்றார்கள். எவனும் வந்து நான் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா முடிஞ்சது கதை. நீ 50% வச்சுக்க, நீ 50% வச்சுக்க, இல்லை 40-60 இதான் நியாயமான முடிவு. அப்படி இருந்தாலே போச்சு. இவங்க இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறது தான் இவங்க இருக்காங்க. யார் வேணாலும் சம்மதிக்கு வாங்க, நம்ம இது சரி 2 பேர் சேர்ந்து தானே மாற்றணும், இவன் வரமாட்டேங்கிறான், நீ மாற்றி கொடு. ஆமாம், நீ தானே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு, நீ மாற்றி கொடு. நான் இதை மதிக்க முடியாது. இப்போ நான் விட மாட்டேன்னு சொல்கிறேன்னா, தண்ணி போகுதுப்பா, நிறுத்தி வச்சு ஏதாவது டேம் கட்டி ஏதாவது தண்ணியை நிறுத்தியாக வச்சுருங்க. ஐ எம் நாட் வயலேட்டிங் தட். இது பட் ஐ புட் ஃபார் வந்து இதில் வந்து வச்சுட்டேன். அது வந்து ஒரு தனியாக அதை எடுத்து வச்சாச்சு. அந்த இதை இம்ப்ளிமெண்டேஷன் அது வந்து நான் தனியாக மறுத்து தனியாக வச்சுருக்கேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா இல்லையே, கொடுக்குறோம். இப்போ நம்ம 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்கோம். நேற்றுலாம் போயிருக்கு, நிறையா தண்ணி போயிருக்கு. அவனுக்கு எங்களுக்கு வேண்டாங்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்டோம். நம்ம
அது மாதிரி அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கார்கில் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, வார் போயிட்டு இருக்கு. ஆனா சிந்து ரிவர்ல தண்ணி போயிட்டு தான் இருந்தது. இது வரைக்கும் இந்தியாவினுடைய நிலைமை அதுவாக தான் இருந்தது. ஆனா இப்போ இத ரொம்ப பிராவா பண்றாங்க அப்படின்னா, இதுல உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஃபேவரான ஒரு ஒரு வெர்டிக்ட்டோ ஒரு தீர்ப்போ நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை நம்பலாமா சார்? நிச்சயமாக காலம் மாறும்பொழுது எல்லா அக்ரிமெண்ட்டும் வந்து சேஞ்சஸ் வரும். அதில் கான்ஸ்டியூஷன்லி சேஞ்சஸ் வரலையா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில்? ம், ம். ஒரு மாற்றம் ஒன்றே மாறாது. ஆகையால் உலகத்தில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஎனில் பெரிய ரெசல்யூஷன்ஸ் பண்ணி பல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 1960 போட்ட அக்ரிமெண்ட் வந்து இன்றைக்கி அதே சேம் ஃபாலோ பண்ணணும்னு தேவை கிடையாது. மாற்றங்கள் தேவை. அதனால தான் அதில் ஒரு க்ளவுஸ் கொடுத்துருவாங்க, 2 பேர் சேர்ந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு. இல்லை அந்த மாற்றம் என்பதே கிடையாதுன்னு கொண்டு வரலையே. மாற்றம்ங்கிறது எப்படி? 2 பேர் நபரும் சேர்ந்து மாற்றத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானே வந்து MOU, மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து பார்க்குறப்ப 2 பேர் சேர்ந்து ஒத்துழைப்பு செஞ்சு தான் அந்த மாற்றத்தை ஒன்றும். அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு அடுத்து என்ன? நான் ஏன் போகணும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு? நீ போ. சிந்து ரிவர்ல கொடுக்கக்கூடிய தண்ணியை நிறுத்தினா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொன்னீங்க. இது மிகப்பெரிய பாதிப்பு. இது ஒரு 10 நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க பதிலுக்கு நம்ம மேல சில தடைகளை வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாது, சுத்திட்டு தான் போகணும். 10 நாள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் திவாலே ஆயிடும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவோடு செய்யக்கூடிய வர்த்தகத்தை முற்றிலுமா நாங்க நிறுத்திடுறோம் அப்படின்றாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு 30 to 40% மெடிசின்ஸ் இந்தியாவில இருந்து தான் போகுது. இன்னும் சொல்ல போனா சில தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களும் இந்தியாவில இருந்து தான் போகுது. ஸோ இது அங்க ஒரு மருத்துவ எமர்ஜென்சி வரக்கூடிய, மெடிக்கல் எமர்ஜென்சி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. இது அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றது சொல்லப்படுது சார். இப்போ இது அவங்க வந்து பதிலுக்கு நாங்க தடவடிக்கிறோம்னு சொல்லி அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, வான் பரப்புல இந்திய விமானங்கள் பறக்காதது அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் சார்? உங்களுடைய 2வது கேள்வி முதல்ல எடுத்துக்கிறேன். அதாவது பூட்டுன்னு வீட்டில் போய் இன்னொரு பூட்டு போடுவான் வீரன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடத்துல தகராறு வரும், இது ஒன்றுதான்னு ஒருத்தன் போய் பூட்டு போட்டுருவான். அடுத்து போய் என்ன செய்வான்? அந்த பூட்டை உடைக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? இன்னொரு பூட்டு ஒன்று போடுவான். அதே மாதிரி தான் இந்தியா வந்து அறிவிக்கின்றது, வாகா எல்லையை நாங்கள் மூடுகின்றோம், இனி வர்த்தகம் பாகிஸ்தானோடு கிடையாது. நம்ம அறிவிச்சிட்டோம், நான் இனிமேல் உன்னோட வர்த்தகம் பண்ண போகிறதில்ல, நீ நானும் வந்த எல்லையை மூடுறோம், என் மக்கள் உன்கிட்ட இருக்க மாட்டான், உன் மக்கள் நான் வச்சுக்க மாட்டான், திருப்பி அனுப்புகிறேன், முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எல்லையில நம்ம பறக்க மாட்டோம். ஆமாம், என்ன அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் நாங்கள் உங்களோட வர்த்தகத்தை நிறுத்துவோம். நான் தான் சொல்லிட்டேனே முதலே வர்த்தகத்தை நிறுத்துவோன்னு. பூட்டின வீட்லேயே இன்னொரு பூட்டில் நீ பூட்டுற, கதவுலேயே இன்னொரு பூட்டை பூட்டி இப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. 2 பூட்டு பூட்டி ஒன்று அது பூட்டியாச்சு, மூடியாச்சு. நாங்கள் தான் மூடினது ஃபஸ்ட்டு, நீ மூடலை. சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறான் 2 நாள் கழிச்சு. அதான் உடனடியாகவும் சொல்லலை, அடுத்த நாளும் சொல்லலை, 2 நாள் கழிச்சு சொல்கிறான் அவன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, மருத்துவம் மற்றும் பொருட்கள் மட்டும் அங்கே வந்து போகல. மருத்துவ வந்து உபகரணங்களாக இருக்கட்டும், மெடிசின்ஸாக இருக்கட்டும், இது மட்டும் போகலாங்க. அதை தவிர தானியங்கள், முக்கியமாக கோதுமை அவங்களுக்கு இங்கேருந்து தான் போகுது. அது மாதிரி பார்த்தோன்னா இப்போ சிவப்பு மிளகாயிலேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து தான் போகுது. அன்றாட உணவிற்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள்லேருந்து இங்கேருந்து தான் போகுது அவங்களுக்கு. அவன்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இறக்குமதி அதிகமாக செய்கிறது என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பண்ணுறோம். அது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் வருது சார். ஆமாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் நமக்கு நிறைய நாடுகள்லேருந்து, இறக்குமதி அமெரிக்காலேருந்து கூட நமக்கு வந்துட்டு போயிடும். ட்ரை ஃப்ரூட்ஸை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. சாப்பிடாம இருக்கிறனா கூட இருக்கலாம் சார், உயிரோட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு, அமெரிக்காலேருந்தே வந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. இதனால் யார் பாதிப்புன்னு? அவனுக்கு தான் பாதிப்பு. நம்ம we are in 5th largest எக்கானமியில் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அவன் எங்கே இருக்கான்? கையேந்திட்டு இருக்கான் ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட, எனக்கு கொடுங்க, அடுத்த வேலை சாப்பாட்டு கொடுங்க, அடுத்த வேலை சாப்பாட்டு கொடுங்க. அப்படி இருக்கும்பொழுது இவன் போனானே இவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் யாரும் வரது கிடையாது. பிரைம் மினிஸ்டர் போனால் ஒரு டிப்ளமேட்டாவது வந்து நிற்கணும்ல, எவனுமே வந்து நிற்கிறது கிடையாது அங்கே. அது மாதிரி விஷயம் வந்து அவங்கள வந்து எங்கே போனாலும், யூஏக்கு போனாலும் இவனை ரிசீவ் பண்ணுறது ஆள் கிடையாது. இவன் வந்துட்டானா, கடன்காரன் வந்துட்டான் கடன் கேட்கறதுக்கு தான் இவனை வந்து மீட் பண்ணுறதே கிடையாது. அப்படியே போயிட்டு திருப்பி வந்துடுறான். அந்த நிலைமை தான் அவன் இருக்கானுங்க. ஸோ அதனால் பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு சேஞ்சஸும் ஏற்பட போகிறது கிடையாது. இவன் சொல்கிற மாதிரி ஒரு ஆகாயத்தில் வந்து அந்த ஏர் ஸ்பேஸை கொடுக்கலன்னா யாருக்கு ப்ராப்ளம்னா அவனுக்கு தான் ப்ராப்ளம். ஏர் ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய வந்து இந்தியாவினுடைய ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஏர்லைன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறதுன்னா அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு ரெவென்யூ, அவனுக்கு ரெவென்யூ. ஆல்ரெடி நீ ஒன்றும் இல்லாத அடுத்த வேலை சோறுக்கு வழி இல்லாமல் இருக்க,
இங்கே இப்போ இறக்குமதியும் போச்சு, உனக்கு ஏற்றுமதியும் போச்சு, ரெண்டுமே போச்சு. இப்போ வேறு நாட்டிலேருந்து அவன் எங்கேருந்து பக்கத்தில் உனக்கு நாடு இருக்குது உனக்கு சீப் ரேட்டில் கொடுக்கறதுக்கு? எங்கேருந்து வாங்குவ? மக்கள் எந்த நிலைக்கு போவாங்க? டிரான்ஸ்போர்ட் அதுக்கு மேலே ஒன்று வர ரெவென்யூவை நீ ஸ்டாப் பண்ணிக்கிற. வர ரெவென்யூவை ஸ்டாப் பண்ணிக்கிற. அவன் புத்திசாலி நாடாக இருந்தானே அவன் எந்த விதமான எதுவும் கொடுக்காம ஸ்டார்டிங்லேயே அவன் சொல்லியிருக்கணும், நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன், இதற்கான டிரான்ஸ்பரன்சியான நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அன்கண்டிஷனலி இந்தியா என்ன சொல்லுதோ அதுக்கு நான் தயார் நான் சொல்லியிருந்தானே, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தானே, இந்தியாவுக்கு வேறு வழியே இருந்திருக்காது. அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்றாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஆமாம், ஆக்ஷன் இறங்குறீங்க. அவன் கண்டிஷன் நான் கண்டனத்தை தெரிவிக்கின்றேங்கிறத எப்போ அவன் தெரிவிக்கிறான்? 27ஆம் தேதி அவன் தெரிவிக்கிறான். கண்டனம் 22 நடந்த இன்சிடென்ட்டுக்கு 27 அவர் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. யாரோ சொல்லியிருப்பாங்களா சார்? ஆமா, நீ கண்டனத்தை தெரிவி, இல்லைன்னா நீ உன் மேலே தாண்டா தள்ள இன்னும் மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கிரிக்கெட்டர், அவங்களுடைய வந்து எக்ஸ் கிரிக்கெட்டர் வந்து போட்டிருக்கான், இந்தியா மீது வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் தானே, நீ ஏன் கண்டனத்தை இன்னி வரைக்கும் தெரிவிக்கல? இதுலேருந்தே உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு ஓப்பனாக ட்வீட் போட்டான். மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தீவிரவாதத்தை வந்து விரும்பவில்லை, அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாட்டை வந்து தான் கையில் வச்சுக்கணுன்னு இராணுவம் தீவிரவாதத்தை வச்சுக்கணும், அரசியலமைப்பு தீவிரவாதத்தை வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஏற்றுமதி தீவிரவாதம் தான். நம்மளுடைய முக்கியமான ஏற்றுமதி பல இருக்கும். நம்மளுடைய வந்து தானியங்கள் இருக்கும், கார் இருக்கும், பஸ் இருக்கும், ஏர்கிராஃப்ட் இருக்கும், ஃபைட்டர் இருக்கும், இராணுவத்தினுடைய தளவாடங்கள் இருக்கும், கனிம பொருள்கள் இருக்கும், இல்லை பல தொழில்நுட்பங்கள் இருக்கும், பல விஷயம் இது இருக்கும். அவன்கிட்ட எதுவுமே கிடையாதுப்பா, அவன்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் தீவிரவாதம். ஸோ அதை வச்சு தான் அவன் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். மிக்க நன்றி சார். நன்றி.